வணக்கம். நான் உங்கள் குருநாதன். இந்த ஆவணி மாத பலன்களை பற்றி பார்ப்போம். துலாம் ராசி நேயர்களை பொறுத்தளவுக்கு இது ரொம்பவே அருமையான மாதங்க. ஏன் அப்படின்னா, உங்களோட ராசிக்கு பார்த்தீங்கன்னா 11ஆம் இடத்துல லாபாதிபதியான சூரியன் வந்து ஆட்சி பெற்ற நிலையில் இந்த மாதம் முழுக்கவே இருக்காருங்க. அதனால் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எல்லாமே தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய ஒரு அருமையான மாதமாக இந்த ஆவணி மாதம் இருக்குங்க. இருக்கக்கூடிய 12 ராசியிலே பார்த்தீங்கன்னா, துலாம் ராசிக்கு தான் இப்போ இருக்கக்கூடிய கோச்சார கிரகங்கள் எல்லாமே ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. அதாவது பார்த்தீங்கன்னா, குரு பார்த்தீங்கன்னா உங்களோட ராசிக்கு 9ஆம் இடத்துல இருக்காரு. அதே மாரி கேது பார்த்தீங்கன்னா, உங்களோட ராசிக்கு 11ஆம் இடத்துல இருக்காரு. இது இல்லாமல் உங்களோட ராசிநாதனான சுக்கிரன் பார்த்தீங்கன்னா 9, 10ஆம் இடத்துல இந்த மாதம் முழுக்க இருக்கிறனால, எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த மாதம் உங்களுக்கு ரொம்பவே சாதகமாக எல்லாமே நடக்குங்க. எல்லாம் நல்லா தான் சொல்கிறீங்க, ஆனால் எனக்கு ஒன்றும் பெருசாக நடக்கல. அந்த மாரி நீங்கள் ஒரு சிலர் பேர் நினச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா, உங்களுடைய ஜாதகப்படி உங்களோட தசாபுத்தி 6ஆம் இடத்து திசையோ இல்லைன்னா 8ஆம் இடத்து திசையோ நடந்துச்சு அப்படின்னா, உங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் கொஞ்சம் சாதகமற்ற நிலைமையில் நடக்கலாம். அவங்களுக்கு கூட இந்த மாதம் வந்து நல்லபடியாகவே இருக்குங்க. ஆனாலும் பார்த்தீங்கன்னா, ஒரு 90% துலாம் ராசி நேயர்கள் ரொம்பவே நல்லா தாங்க இருக்கீங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா, உங்களோட அக்காவோட, அண்ணனோட உங்களுக்கு இருந்த கருத்து வேறுபாடுகள்லாம் விலகக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும். அதே மாரி பார்த்தீங்கன்னா, உங்களுடைய அண்ணனா இருக்கட்டும், உங்களுடைய அக்காவா இருக்கட்டும், ஒரு சில நல்ல விஷயங்கள் அவங்களுக்கு நடக்கல அப்படின்ற மாரி வருத்தப்பட்டுட்டு இருந்தவங்களுக்கு எல்லாருக்குமே, இந்த மாதத்தில நிறைய விதமான நன்மைகள் அவங்களுக்கு நடக்குங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா, உங்களோட ராசிக்கு 12ஆம் இடத்துல செவ்வாய் இருக்காருங்க. அதனால பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சில விரய செலவுகள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த மாதத்தில உண்டுங்க. அதாவது நீங்கள் உங்களுடைய சகோதரர்களுக்காக ஒரு சில செலவுகள் பண்ணுறது, நீங்கள் உங்களுடைய சகோதரர்களா இருக்கட்டும், உங்களுடைய அக்காவா இருக்கட்டும், தம்பியா இருக்கட்டும், அண்ணனா இருக்கட்டும், தங்கச்சியா இருக்கட்டும், நீங்கள் அவங்களுக்கு ஒரு சில பண உதவிகள் செய்யக்கூடிய ஒரு தருணங்கள் இந்த மாதத்தில அமையலாங்க. பொதுவா பார்த்தீங்கன்னா, நீங்க இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறீங்க அப்படின்னா, உங்களுக்கு நல்ல பண வரவு இருக்குன்னு தானே அர்த்தம். அது மாரி உங்களுக்கு கண்டிப்பா இந்த மாசத்துல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நல்ல பண வரவு இருக்குங்க. அதே மாரி குறிப்பா பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா, இந்த மாதம் ரொம்பவே அற்புதமான மாதமா இருக்கும். அதே மாரி சுயதொழில் பண்ணக்கூடிய பெண்களா இருக்கீங்க அப்படின்னா, இந்த மாசம்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த ஆவணி மாதம் நீங்க நல்ல லாபங்கள் எடுக்கக்கூடிய ஒரு அருமையான மாதமா இருக்குங்க. இந்த மாசத்துல பார்த்தீங்கன்னா, ஒரு சில சுப விரயங்கள் உங்களுக்கு இருக்குங்க. அதாவது நீங்க வீட்டுக்கு தேவையான ஆடம்பர பொருள் நெறையா இந்த மாசத்துல நீங்க வாங்குவீங்க. இந்த மாசத்துல பார்த்தீங்கன்னா, ஒரு சில உயர்ந்த மனிதர்களால, அதாவது உங்களை விட பணம் படைத்த ஒரு சில மனிதர்களால உங்களுக்கு நல்ல ஆதாயங்கள் கிடைக்கும். நல்ல அனுகூலங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு மாதமா இருக்கும். அதே மாரி காதலிக்கக்கூடியவர்களுக்கு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய காதல் சக்ஸஸ் ஆகக்கூடிய ஒரு நல்ல மாதமா இந்த ஆவணி மாதம் இருக்குங்க. ஆக மொத்தம் பார்த்தீங்கன்னா, இந்த துலாம் ராசினியர்களுக்கு இந்த ஆவணி மாதம் பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல புதிய முன்னேற்றங்கள், புதிய வாழ்க்கைன்ட்டு ரொம்பவே சூப்பரா இருக்குங்க. நம்புங்க, எல்லாமே நல்லதே நடக்குங்க. நன்றி, நன்றி, நன்றி. அடுத்தது விருச்சிக ராசி நேயர்களுக்கான ஆவணி மாத பலன்களை பற்றி பார்ப்போம். விருச்சிக ராசி நேயர்களை பொறுத்தளவுக்கு இது அருமையான மாதங்க. ஏன் அப்படின்னா, உங்களோட ராசிநாதன் செவ்வாய் லாபஸ்தானத்தில் 11ஆம் இடத்துல இருக்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு சிறப்புங்க அது. இதுக்கு முன்னாடி ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, உங்களோட ராசிநாதன் நீச்சம் பெற்ற நிலையிலேருந்து உங்களுக்கு நிறைய பெரிய கஷ்டங்கள், துன்பங்கள், மன அழுத்தத்தெல்லாம் கொடுத்துட்டாரு. இப்போ பார்த்தீங்கன்னா, இந்த ஆவணி மாதம் அந்த மாதிரிலாம் இருக்காதுங்க. உங்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள், நல்ல ஏற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு அருமையான மாதமா இருக்கும். இதெல்லாம் ஓகே தாங்க. ஆனா குரு 8ஆம் இடத்துல மறைஞ்சிருக்காரே அப்படின்னீங்கன்னா, அது ஒண்ணும் பிரச்சனை இல்லைங்க. எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் கண்டிப்பா உங்களுக்கு வருங்க. 8ஆம் இடத்துல குரு இருக்கிறனால. என்னதான் 8ஆம் இடத்துல குரு இருந்தாலும், அவர் 2ஆம் இடத்த பார்க்கறனால உங்களுக்கு நல்ல தன வரவு இருக்குங்க. அடுத்ததா பார்த்தீங்கன்னா, ஏதாவது நெகட்டிவான விஷயம் இருக்கா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, ராகு உங்களோட ராசிக்கு 4ஆம் இடத்துல இருக்காரு. அதனால பார்த்தீங்கன்னா, உங்களுடைய அம்மாவுக்கு ஏதாவது ஒரு சில செலவுகள் நீங்க செய்ற மாரி இருக்கும். இது மட்டும் இல்லாம உங்களுடைய அம்மாவோட உங்களுக்கு சில கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாங்க. அதே மாரி நீங்களும் அவங்களோட ரொம்பவே சண்டை போடுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கும். அப்புறம் நீங்களே நினச்சிக்கங்க, ஏன் இந்த மாரி நம்ம சண்டை போட்டோம் அப்படிங்கிற மாரி, நம்ம இவ்வளோ தூரம் பேசியிருக்க கூடாதுன்னு அப்படின்னு நீங்களே உங்களுக்குள்ள நினச்சிக்கிட்டு, அதுக்கப்புறம் உங்களுடைய தாயார்ட்ட போய் நீங்க மன்னிப்பு கேட்பீங்க. இது மாரியான சூழ்நிலைகள் அமையுங்க. பொதுவா பார்த்தீங்கன்னா, விருச்சிக ராசி நேயர்கள பொறுத்தளவுக்கு தேளு மாரி நீங்க கொட்ட தான் செய்வீங்க. ஆனாலும் உங்களுடைய தாயார் அத புரிஞ்சுக்குவாங்க. அதே மாரி தூரதேசத்தில இருக்கவங்க, இங்கே அம்மா எப்படி இருக்காங்க? அவங்களுடைய உடல்நிலை எப்படி இருக்கு? அப்படின்னு சொல்லிட்டு தூரதேசத்தில இருக்கவங்க பார்த்தீங்கன்னா, வருத்தப்படுவீங்க. கொஞ்சம் மன அழுத்தங்கள் இதனால ஏற்படலாங்க இந்த மாதத்தில. என்னதான் இருந்தாலும் 4ஆம் இடத்துல இந்த ராகு இருந்தாலும் கூட, இந்த ராகு வந்து குருவோட பார்வையில இருக்கனால, உங்களுக்கு ஒரு பெரிய லெவல்ல எந்த பிரச்சனைகளும் குடுத்துறாதுங்க. சிலருக்கு பார்த்தீங்கன்னா, இந்த ஆவணி மாதத்தில திருமணங்கள்லாம் கைகூடி வரக்கூடிய அமைப்பா இருக்கும். ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு மேரேஜ் சரியில்ல, டைவர்ஸ் அப்ளை பண்ணி செகண்ட் மேரேஜுக்காக பார்த்துட்டு இருக்கக்கூடியவங்க, ஒரு சில விஷயத்துல நீங்க பயந்துட்டு இருக்கலாம். அதாவது 2வது மேரேஜ் பண்ணாலும் வந்து நமக்கு என்ன மாரியா சக்ஸஸ் ஆகுமா? அந்த மாரி நீங்க நெனச்சிட்டு இருக்கக்கூடியவங்க எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா,
ஒரு நல்ல தைரியங்கள் வரக்கூடிய அமைப்புங்க இந்த மாதத்தில். நீங்கள் அது மூலமா இதுக்கு முன்னாடி நீங்கள் ஸ்டெப் எடுக்காம இருந்தது கூட, இந்த மாதம் நீங்கள் ஸ்டெப் எடுத்து அது மூலமா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வரன்கள் அமையக்கூடிய ஒரு அருமையான மாதமா அது இருக்குங்க. அதே மாரி பார்த்தீங்கன்னா, வேலையா இருக்கட்டும், தொழிலா இருக்கட்டும், நல்ல முன்னேற்றங்கள், நல்ல லாபங்கள் எடுக்கக்கூடிய ஒரு அருமையான மாதமா இந்த ஆவணி மாதம் உங்களுக்கு இருக்குங்க. அடுத்ததா பார்த்தீங்கன்னா, 50லேருந்து 60 வயசுக்குள்ள இருக்கவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய கடன் எல்லாம் தீரக்கூடிய ஒரு அமைப்பு. இது மட்டும் இல்லாம உங்களுடைய நோயெல்லாம் விலகக்கூடிய ஒரு அமைப்பா இருக்குங்க இந்த மாதம். அடுத்ததா பார்த்தீங்கன்னா, இளைஞர்கள பொறுத்தளவுக்கு நெறைய பேர் கடன் பின்னாடி ஓடிக்கிட்டே இருந்திருப்பீங்க. இந்த வித்து, அத வித்து நம்ம எதையாவது நம்ம வித்து கடன் அடைக்கலாம். அந்த மாரி நீங்க யோசிச்சுட்டு இருந்தவங்களுக்கு எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா, இந்த ஆவணி மாதத்தில நீங்க பெரிய லெவல்ல இருக்கக்கூடிய கடன் எல்லாம் நல்லபடியா செட்டில் பண்ணிருவீங்க. அதுக்கான ஒரு நல்ல வருமானம் வரக்கூடிய ஒரு அருமையான மாதமா இந்த மாதம் இருக்குங்க உங்களுக்கு. ஆக மொத்தம் பார்த்தீங்கன்னா, இந்த விருச்சிக ராசி நேயர்களுக்கு இந்த ஆவணி மாதம் ஒரு அருமையான மாதமா இருக்குங்க. நம்புங்க எல்லாமே நல்லதே நடக்குங்க. நன்றி, நன்றி, நன்றி.